ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நெல்லையப்பர் கோயிலில் சாறை சாறையாக குவிந்த பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்குவதற்காக செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். காலை முதலே பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு திரவிய சம்பத்? சன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டை பிறப்பை முன்னிட்டு நெல்லைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலிலே காலை முதலே சாறை சாறையாக மக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து குவிந்து வருகிறார்கள். இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இது போன்ற ஒரு கூட்டமே வந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கூட்டமானது இருக்கிறது. பல்வேறு சுற்றுலாத்தலமாக இங்கே தரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் இந்த புத்தாண்டு தினத்திலே இங்கே இந்த நெல்லையப்பர் கோயிலிலே தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே சாறை சாறையாக காலை முதலே குவிந்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையாலே இங்கே இருக்கக்கூடிய 4 ரத வீதிகளிலுமே மக்களின் கூட்டம் அலைமோதுகிறது. வாயில் பகுதியிலே உள்ளே நுழையக்கூடிய ஒரு இடமில்லாத சூழ்நிலை இருக்கிறது. அந்த அளவிற்கு கூட்டமானது இருந்து வருகிறது. இந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக கோயில் நிர்வாகம் சார்பிலே அந்த இரும்பு தடுப்புகள் அமைத்து பக்தர்களை ஆங்காங்கே வழியை அமைத்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பக்தர்கள் கூட்டமானது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில பல்வேறு மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் இங்கே இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த புத்தாண்டு தினத்தை கொண்டாடுவதற்காகவே இந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு குவிந்திருப்பதாக பல்வேறு பக்தர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில மும்பையிலிருந்து ஒரு பயணி இந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு புத்தாண்டை வழிபாடு நடத்துவதற்காக வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார், நீங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? இந்த புத்தாண்டு உங்களுக்கு எவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கு? சார் எங்கள் சொந்த ஊர் ஆலிகுடி, தூத்துக்குடி மாவட்டம். நாங்கள் மும்பையிலேருந்து எங்கள் மாயாண்டி சொடலமாலசாமி திருக்கோயில் கொடைக்காக வந்திருந்தோம். இன்று ஜனவரி 1ஆம் தேதி இந்த புத்தாண்டில் நெல்லையப்பர் தரிசனம் செய்ய எங்களுக்கு கொடுத்து வைத்துள்ளது. நல்ல நிர்வாகம் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது. காவல்துறையும் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது. எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. மற்றொரு பயணி ஓசூர்லேருந்து ஒரு பக்தர் வந்திருக்காங்க, பெண் பக்தர் வந்திருக்காங்க. அவங்கள்ட்டையும் கேட்கலாம். வணக்கம் மேடம், நீங்கள் இந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. சொந்த ஊர்னு உங்களுக்கு எந்த ஊரா, இல்லை நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த வழிபாடு நடத்துவாங்க? இல்லை, எங்களுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி தான். இங்கே தான் நாங்கள் லீவுக்கு வந்திருந்தோம். எல்லா இயருமே வருவோம், ஆனால் இந்த இயர் புத்தாண்டு சிறப்பாக இருக்கணும்னு வந்தோம். ரொம்ப கூட்டம் தான். எல்லா வருஷமும் இவ்வளோ கூட்டம் இருக்காது. இந்த வருஷம் கூட்டமாக இருக்குது. நல்லா சாமி கும்பிட்டு நல்லா தரிசனம் செஞ்சோம். இந்த புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு நெல்லையப்பர் கோயிலிலே பக்தர்கள் மட்டுமல்லாமல் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களும் அதிக அளவிலே குவிந்து வருகிறார்கள். அவர்களிடமும் எப்படி இருக்கிறது, இந்த கூட்டமானது எப்படி இருக்கிறது என்பது குறித்து கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் நாகை மாவட்டம் அம்பல். சரி, அம்பல் ஊர்லேருந்து வந்திருக்கோம். அந்த ஐயப்பன் கோயில் தரிசனத்துக்கு போகிறோம். நல்ல தரிசனம் இங்கே நல்லா பார்த்தோம். போலீஸ் நல்ல பாதுகாப்பு. நல்லா. எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் ஒரு 55 பேர் வந்திருக்கோம். பஸ்ஸில் மேடம். எப்படி இருக்குது கூட்டம்? நல்ல கூட்டம், இதெல்லாம் நல்லா இருக்குது. சார் வணக்கம் சார், நாங்கள் திருவாரூர் மாவட்டம் அம்பல் கிராமத்துலேருந்து சபரிமலைக்கு போகிறோம். 3ஆம் தேதி சாமி தரிசனத்துக்கு போயிட்டுருக்கோம். அதனால் நாங்கள் எல்லா சாமியும் வந்துருக்கோம் பார்க்குறதுக்கு. கூட்டம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ளவங்க லோக்கலில் உள்ளவங்க எப்பொழுதும் இருக்கிறதோட இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு தெரியல எங்களுக்கு. ஏன்னா போலீஸாரெலாம் கரெக்டாக பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. ஃப்ரீயாக தான் பார்த்து தரிசனம்லாம். காவல்துறையினர் சார்பிலே பல்வேறு பகுதிகளில் தடுப்புகள் அமைத்து இந்த வாகனங்களை நெரிசலை தடுப்பதற்காகவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நெல்லையப்பர் கோயில் வளாகத்தை சுற்றிலும் எந்நேரமும் காவல்துறையினர் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோயில் நிர்வாகத்தினருமே பக்தர்கள் ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டு விடாமல் தடுப்பதற்காகவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இது போன்ற ஒரு கூட்டம் இல்லாத அளவிற்கு வந்திருக்கிறது எனவும் நெல்லை மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நேரலையில் தகவல்களை தந்தமைக்காக நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.